லாபி. இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போறது broccoli and mushroom stir fry. It's a type of a veg starter recipe னு சொல்லலாம். வெஜிடேரியன்ஸ்க்கு வந்துட்டு ஒரு யம்மியான டேஸ்ட் கொடுக்கக்கூடியதா இருக்கும். இதில் மெயின் வெஜ்ஜீஸாக பார்த்தீங்கன்னா ப்ராக்கோலியும் மஷ்ரூம் எடுத்திருக்கேன். அது கூட கேப்சிகம் கேரட்லாம் போட்டு ரொம்ப ஹெல்த்தியாகவும் குவிக்காகவும் செய்யக்கூடிய ஒரு சிம்பிளான டிஷ்ஷு எப்படி செய்யலான்னு வீடியோக்குள்ளே போய் தெரிஞ்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் 100 கிராம் மஷ்ரூம்ஸ் எடுத்து அதை ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன். தென் ப்ராக்கோலி எடுத்துக்கலாம். ப்ராக்கோலி பார்த்தீங்கன்னா பிரான்ச்சஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு குட்டி பவுலில் நீளமாக கட் பண்ண கேரட், க்யூப்ஸாக கட் பண்ண கேப்சிகம், தென் ஒரு மீடியம் சைஸ் ஆஃப் ஆனியனை வந்துட்டு பாதி க்யூப்ஸாகவும் பாதி வந்துட்டு ஃபைனாகவும் சாப் பண்ணி எடுத்திருக்கேன். அடுத்ததாக 2 க்ரீன் சில்லிஸ் வந்து சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். 4 பல்லு பூண்டை ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருக்கேன். தென் ஒரு பீஸ் ஆஃப் ஜிஞ்சரை வந்துட்டு துருவி வச்சுருக்கேன். 1 ஸ்பூன் வினிகர், 1 ஸ்பூன் சோயா சாஸ், அதுக்கப்புறம் 1 ஸ்பூன் வந்துட்டு டொமேட்டோ கெச்சப், தென் 1 ஸ்பூன் வந்துட்டு கார்ன்ஃப்ளவர். இதில் வாட்டரில் மிக்ஸ் பண்ணி கடைசியாக ஆட் பண்ணுவோம். கடைசியாக பெப்பர் அண்ட் சால்ட் வந்துட்டு தேவையான அளவு. இப்போ குக் பண்ண ஆரம்பிச்சிடலாம். அடுப்பில் கடாய் வச்சு 2-3 ஸ்பூன் அளவுக்கு ஆலிவ் ஆயில் ஆட் பண்ணுறேன். ஆலிவ் ஆயில் இல்லைங்கிற பட்சத்தில் நம்ம நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, ஆயில் சூடானதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு ஃபைனாக சாப் பண்ண கார்லிக் ஆட் பண்ணுறேன். கார்லிக் வந்துட்டு ரொம்ப கருகிடக்கூடாது, அதுவும் நோட் பண்ணி. என்ன ஆகும்னா நம்ம வெஜ்ஜீஸில் இருக்க வாட்டர் கண்டென்ட்லாம் வெளியே வரும். இந்த டைமில் ஒரு 30 செகண்ட்ஸ் மட்டும் மூடி போட்டு குக் பண்ணிக்கலாம். ரொம்ப நேரம் குக் பண்ணிடக்கூடாது. ஆஃப்டர் 30 மினிட்ஸ் பார்த்திங்கன்னா அந்த வாட்டர் கண்டென்ட் எல்லாமே ஃபுல்லாக அப்சர்வ் ஆகிருக்கும். அதுக்கப்புறமா நம்ம வினிகர் ஆட் பண்ணுறோம். 1 ஸ்பூன் வினிகர், அதுக்கப்புறம் 1 ஸ்பூன் சோயா சாஸ், தென் கடைசியாக டொமேட்டோ கெச்சப் இதையும் ஆட் பண்ணிவிட்டு ஃபுல்லாக நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இது ஸ்வீட்டு டேங்கினஸ் எல்லாமே இருக்கிறதுனால குழந்தைங்களும் இது நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. தென் கார்ன்ஃப்ளவரில் கொஞ்சமாக வாட்டர் ஆட் பண்ணி எந்த லம்ஸும் இல்லாமல் கலந்துட்டு அதுவும் ஆட் பண்ணிடலாம். இது எதுக்காக ஆட் பண்ணுறோம் அப்படின்னம்னா வெஜ்ஜீஸ்குள்ளே ஒரு பைண்டிங்காக ஆட் பண்ணுறோம். அடுத்ததாக ஃப்ரெஷ்ஷாக கிரைண்ட் பண்ண பெப்பர் ஆட் பண்ணுறேன். கடைசியாக கொஞ்சமாக பேசில் ஆட் பண்ணுறேன். இந்த டிஷ்ஷுக்கு இது ஒரு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். பட் இது ஆப்ஷனல் தான், வேண்டான்னா அவாய்ட் பண்ணிக்கலாம். நல்லா எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு சர்வ் பண்ண வேண்டியது தான். நம்மளோட யம்மியான அண்ட் ஹெல்த்தியான வெஜ் ஸ்டர் ஃப்ரை வந்துட்டு இப்போ ரெடி ஆகிடுச்சு. இந்த டிஷ் வந்து குயிக்காக செய்யக்கூடிய ஒரு டிஷ்ஷும் கூட. வெஜிடபிள்ஸ் சாப்பிடாத குழந்தைங்க கூட இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்க அப்படிங்கிறப்போ நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த ப்ராக்கோலி அண்ட் மஷ்ரூம் ஸ்டர் ஃப்ரை பார்த்திங்கன்னா சப்பாத்தி, ரொட்டி, நான் இது கூட சாப்பிட்றதுக்கு வந்துட்டு ரொம்ப அட்டகாசமான காம்போவாக இருக்கும். நீங்களும் ஒரு தடவை கண்டிப்பாக செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சரன்ஸ் லாபிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வேறு ஒரு யம்மியான டிஷ்ஷோட மறுபடியும் நான் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.